தொடர்ச்சியாக நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் பார்க்கின்றோம். நேற்றைய தினத்தில் லவோதிக்கேயா சபையின் குறைவுகளை ஆண்டவர் எப்படி நிறைவு செய்வதற்கு அவர்களை நடத்தினார் என்பதை நம்ம பார்த்தோம். இந்த நாளிலும் கூட அதற்கு பிறகு ஆண்டவர் அவர்களோடு பேசுகிற மிக அருமையான ஒரு வார்த்தையை நம்ம பார்க்க போகின்றோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 19வது வசனத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். வெளிப்படுத்தல் 3:19. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. இந்த இடத்தில் இந்த லவோதிக்கேய சபையை கர்த்தர் கடிந்து கொண்டார். ஆரம்பத்தில் நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த சபையில் புகழ்வதற்கு பாராட்டுவதற்கு ஏற்ற காரியங்கள் எதுவுமே இல்லை. அதனால அந்த சபையை எடுத்த உடனே நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாவது இருந்தால் பரவாயில்ல, நீ வெதுவெதுப்பாய் இருக்கிறாய், ஆகையால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்தார். பின்பு அந்த சபையின் உண்மையான நிலைமையை அந்த சபை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறதை ஆண்டவர் பார்த்து அவர்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் அவங்களோடு பேசினார். என்னன்னா, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறாய் என்று சொல்லி அதோட குறைவுகளை உணர்த்தினார். அதுக்கு பிறகு அதிலிருந்து எப்படி ஜெபித்து வெளியே வர வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் எண்ணத்தை எல்லாம் கேட்டு வாங்க வேண்டும் என்பதை சொன்னார். அது 18வது வசனத்திலே, நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன், அதாவது இது விலையேற பெற்ற விசுவாசம், பொன்னிலும் அதிகமான விசுவாசத்தையும். அடுத்தது, உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரம். இந்த வெண்வஸ்திரம் என்பது பரிசுத்த வாழ்க்கை. அடுத்ததாக பார்க்கும் பொழுது, நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். இது அபிஷேகம். இதெல்லாம் உனக்கு நீ கேட்டு வாங்கிக்கோன்னு சொல்றாரு. அடுத்தது ஆண்டவர் அவங்க மேல வச்சிருக்கிற அன்பை அடுத்து எக்ஸ்பிரஸ் பண்றார். நான் நேசிக்கிறவர் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. இது ரொம்ப அழகான வார்த்தை. இது ஒருத்தரை கடிந்து கொள்ளும் பொழுது அவர்கள் சோர்ந்து போயிடுவாங்க. என்ன ஆண்டவர் நம்மளை கடிந்து கொள்றார், திட்டுறார், கடுமையான வார்த்தைகளினால் ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறாரே என்று சொல்லி சிலர் கடிந்து கொள்ளுகிற வார்த்தைகளை கண்டு சோர்ந்து போவாங்க. அதை விரும்ப மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளின் வாழ்க்கை பாருங்க, வேதத்திலே ஆசீர்வாதமான வசனங்களை தேடுவாங்க, ஆசீர்வாதமான வசனங்களை வாங்கி வீட்டில் மாட்டுவாங்க, ஆசீர்வாதமான இருதயத்தை பாதிக்காத வேத வசனங்களையே வாசிப்பாங்க, அப்படிப்பட்ட வேத பகுதிகளையே வாசிப்பாங்க. கடிந்து கொள்ளுகிறதை நிறைய பேர் விரும்புறது கிடையாது. ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருடைய கடிந்து கொள்ளுதலை நாம் விரும்பணும். ஆண்டவர் என்னுடைய குறைவுகளை சுட்டி காட்டணும், என்னை கடிந்து கொள்ளணும், என்னை சரிப்படுத்துவதற்கு அவர் ஒரு ஸ்டெப் எடுக்கணும். இது நல்லது. இல்லைன்னா நம்ம தாறுமாறாய் போய் நம்முடைய வாழ்க்கையே, நம்ம ஆத்மாவை இழந்து போயிடுவோம். அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்மை கடிந்து கொள்ளுகிறார். இது கடிந்து கொள்ளுதல், அதாவது ஆண்டவர் நம்மை கடினமாய் திட்டுவது, கடினமான வேத வசனங்கள், நம்முடைய இருதயத்தை துளைக்கும்படியான வேத வசனங்கள் கடுமையாய் நமக்கு வரும் பொழுது நம்ம ஆண்டவர் நம்ம மேலே கோபமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி சூழ்ந்துடக்கூடாது. ஆண்டவர் என் மேலே இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறாரே. இப்போ பார்த்தீங்கன்னா, திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான் அப்படிலாம் இருக்கும். அப்போது இதை படிக்கும்போது, ஐயோ நம்ம திருவசனத்தை அவமதிச்சு நம்ம நாசமாக போவோன்னு ஆண்டவர் சொல்கிறாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர் ஏன் இவ்வளவு சபிக்கிறாரு, ஆண்டவர் ஏன் இப்படி கடுமையாய் நடத்துகிறார் இப்படி சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது. ஆண்டவர் இந்த கடிந்து கொள்ளுதலை கொடுக்கிறதே ஒரு அன்பின் வெளிப்பாடுங்கிறார். புரியுதுங்களா? உண்மையாக நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் மேலே நம்ம அன்பாக இருந்தோம்னா அவங்க தப்பு செய்யும் போது நம்ம கடிந்து கொள்ளுவோம். அந்த கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். என்ன இவங்க எப்போ பார்த்தாலும் நம்மளை திட்டிகிட்டே இருக்கிறாங்க, ஒரு நல்ல வார்த்தை பேச மாட்டாங்களா, சமாதானமாக பேச மாட்டாங்களா, உற்சாகப்படுத்த மாட்டாங்களா,
நமக்கு அப்படியே ரொம்ப ஆறுதலா பேச மாட்டாங்களா? ஏன் எப்பவுமே டஃப்பாவே பேசிட்டு இருக்கிறாங்க? எப்பவுமே ஏன் இருதயத்தை குத்துற மாரியே பேசுறாங்க? ஏன் இப்படி பண்றாங்க? இப்படின்னு சொல்லி உங்களுக்கு சிலர் கடிந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட நபர் மேல் கோபம் வரலாம், எரிச்சல் வரலாம். அதை குறித்து மனதிலே சோர்வடையலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை கடிந்து கொள்ளுகிறார்னா, உங்களுக்கு எரிச்சல் வரக்கூடாது, சோர்வு வரக்கூடாது. உங்களுக்கு ஏன் ஆண்டவர் இப்படி பண்றார்ன்னு நீங்க உங்கள் இருதயத்திலே நீங்கள் சஞ்சலப்படக்கூடாது. ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றாரு, நான் யாரை நேசிக்கிறேனோ அவங்கள தான் நான் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன்றார். நான் நேசிக்கிறவர் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆண்டவர் உங்களை உரிமையோடு திட்டுகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்க மேல் அன்பு வச்சிருக்கிறார்ன்றதை நீ அறிந்து கொள்ளுங்கள். நீங்க ஆண்டவரால் நேசிக்கப்படுறதுனால தான் அவங்கள அவர் கரெக்ட் பண்றது நினைக்கிறார். நீங்க எப்படியோ போங்க, எக்கேடோ கெட்டு போங்க அப்படின்னு நினைச்சார்னா அவர் உங்களை கடிந்து கொள்ளவே மாட்டார், விட்டுருவார். அப்படி இருக்கிறதுனாலே ஒரு தேவ பிள்ளை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். என் ஆண்டவர் என் மேல் அன்பா இருக்கிறார், என்னை நேசிக்கிறார், அதனால தான் என் தவறுகளை எனக்கு சுட்டி காட்டுகிறார். என் ஆண்டவர் என் மேல் அன்பா இருக்கிறார், அதனால தான் என் கூட பேசுறார். என் ஆண்டவர் என் மேல் அன்பா இருக்கிறார், அதனால தான் என்னுடைய தவறை உடனே சுட்டி காட்டி என்னை கடிந்து கொண்டு என்னை சரிப்படுத்துவதற்கு அவர் ஸ்டெப் எடுக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் என்னைக்குமே நம்முடைய ஆத்துமாவை குறித்து கரிசனை உள்ளவர். நம்ம என்னதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வந்திருந்தாலும் கூட சொல்றேன், சில நேரங்களிலே நீங்கள் தவறு செய்வீர்கள். சில நேரங்களிலே உங்கள் தவறுகளை நீங்கள் உணராம செய்வீங்க. அதை குறித்து ஒரு உணர்வு இல்லாமல் சில தவறான காரியங்களை நீங்க செஞ்சிருவீங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த நேரத்தில் அது தவறா தெரியாது. ஆனால் ஆண்டவர் அதன் பிறகு உங்களை கடிந்து கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு மனசோர்வை ஏற்படுத்தும். இப்படி நம்ம பண்ணிட்டோமே, இப்படி கர்த்தர் வந்து அதுக்காக இப்படி கோபப்படுற மாதிரி ஆயிடுச்சு என்று சொல்லி தோணும். ஆனால் உன்ன அதற்கு மறுபக்கம் ஒன்று உண்டு. அதைத்தான் இந்த வசனம் சொல்லுது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை நேசிக்கிறேன். இது லவோதிக்கேயா சபை ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்த சபைதான். குளிரும் இல்லை, அனலும் இல்லை, வெதுவெதுப்பான வாழ்க்கை. தன்னுடைய குறைவை கூட உணராமல் இருக்கிற நிர்விசாரமான ஒரு சபை. ஆனா ஆண்டவர் பாருங்க, அதெல்லாத்தையும் சுட்டி காட்டி திட்டிகிட்டே வராரு. நீ குருடனா இருக்கிற, நீ நிர்வாணியா இருக்கிற, நீ ஐஸ்வர்யவானாக நீ உன்னையே ஏமாத்திட்டு இருக்கிற, நீ தரித்திரனா இருக்கிற, இப்படி எல்லாம் திட்டிகிட்டே வராரு. கடைசியில் சொல்றாரு, எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு, நான் உன் மேல அன்பா இருக்கிறேன்ப்பா, நான் உன்னை நேசிக்கிறேன், அதனால தான் உன்னுடைய குறைவுகளை நான் ஓப்பனா நான் சொல்லிட்டேன். கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தும். நேற்று தினத்தில் நீங்க கேட்ட செய்தி சற்று கடினமா இருந்திருக்கும். ஆனா இன்றைக்கு நீங்கள் கேட்கிற செய்தி ஆறுதல் படுத்தக்கூடியது. என் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார். இதுல என்ன நல்ல விஷயம்னா, நான் குறைவுள்ளவனா இருக்கும் பொழுதே என் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார். நான் குறைவுள்ளவனா இருந்தாலும் என் ஆண்டவர் என்னை உரிமையோடு கண்டித்து என்னை உணர்த்தி என்னை சரிப்படுத்தும்படி என் மேல் அவர் அன்பா இருக்கிறார். அவர் என் மேல் அன்பா இருக்கிறார். இதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் என் மேல் அன்பா இருக்கார், என்னை நேசிக்கிறார், என்னை நல்வழிப்படுத்த நினைக்கிறார், என் மேல அக்கறையா இருக்கார், என்னை தொடர்ந்து பயன்படுத்தணும்னு விரும்புறார், என் மூலமாய் அவருடைய ராஜ்யம் கட்டப்படணும்னு விரும்புறார், என்னை பரலோகத்தில் சேர்க்கணும்னு நினைக்கிறார். இதனாலதான் அவர் என்னை நேசிக்கிறார். அவர் என்னை புறக்கணிக்கவில்லை, அவர் என்னை நேசிக்கிறார், இன்னும் என்னை நேசிக்கிறார். உலகம் என்னை குற்றப்படுத்தலாம், உலகம் என்னை குறை சொல்லலாம், ஆனால் என் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார். உலகம் நம்முடைய தவறுகளை சொல்லி குறை பேசும், ஆண்டவர் கடிந்து கொள்வார், நம்மளை பத்தி குறை சொல்ல மாட்டார். உலகம் நம்மை தூற்றி திரியும், ஆனால் ஆண்டவர் நம்மை தூற்றி திரிய மாட்டார், கடிந்து கொள்வார். நேரா ஃபேஸ் டு ஃபேஸ் தப்புன்றதை உள்ளதை உள்ளபடி சொல்லுவார். இன்னைக்கு நாம் எப்பவுமே அதை நாம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஒரு நபர் தவறு செய்கிறாங்கன்னா அதை எத்தனை பேர் அதை குற்றஞ்சாட்டி யூடியூப்ல அதற்கு விரோதமாய் செய்தி போட்டு அதை தூற்றுகிறது அது நிறைய பேர் செய்கிறாங்க. யாரும் அந்த குறிப்பிட்ட நபரை நேரா போய் கடிந்து கொண்டு அவங்களுக்கு புத்தி சொல்றது கிடையாது. புரிதுங்களா? இன்னைக்கு நம்ம சாதாரணமாக பார்க்குறோம், ஒரு ஊழியரோ ஒரு நபரோ ஒருத்தர் தவறான ஒரு போக்கிலே அவங்களுடைய ஊழியம் இருக்குதுன்னா தவறுன்னு தெரியுது. ஆனால் எல்லாரும் அதை பப்ளிசிட்டி பண்ணி அதை அசிங்கப்படுத்தி அதை தூஷிக்கிற மாதிரி பல வீடியோஸை போட்டு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்களே தவிர, அந்த குறிப்பிட்ட நபரை நேராக போய் பார்த்து நீ பண்ணுற ஊழியம் சரி கிடையாது, இதை சரிப்படுத்து, இப்படி சொல்லுகிறவர்கள் கிடையாது. ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நம்முடைய குறைவுகளை தூற்றுகிறவர் அல்ல, நேருக்கு நேர் நம்மை கடிந்து கொண்டு நம்மை சரிப்படுத்துகிறவர்.
காரணம், அவர் நம்மை நேசிக்கின்றார். சரி, இப்ப இந்த விஷயத்தை ஆண்டவர், நீங்க வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நமக்கு இதை பத்தி நிறைய பைபிள்ல சொல்றார். எடுத்துக்கொள்வோம், எபிரேயருக்கு எழுதின நிருபம். எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும் 3வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனிச்சுட்டே வாங்க. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு நமக்கு நமக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஆத்துமாவில் சோர்ந்து போகாம இயேசு கிறிஸ்துவை நினைத்துக் கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னா, பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே. கர்த்தரோட சிட்சிக்கும் போது அற்பமாய் எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. அவர் உங்களை கடினமா உன்னை திட்டார்னா சோர்ந்து போயிடாத. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கும் சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கும் கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாயிருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைத்திருக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அது பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். இப்ப சிட்சையை பத்தி எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க ஆண்டவர். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, 5வது வசனத்துல கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டே வர, என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் அப்படின்னா நீ சோர்ந்து போகாதே, அது அற்பமா நினைக்காத. அவர் கடிந்து கொள்ளும் பொழுது நீ சோர்ந்து போகாத. என்ன செய்யணும்? கர்த்தர் எவனிடத்தில் அன்பா இருக்கிறாரோ, அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். ஏன் ஒருத்தர் சோர்ந்து போறான், திட்டினோன்னு சோர்ந்து போறான்னா, ஆண்டவர் ஒருத்தரை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார் என்றால் அவர்களை சிட்சித்து என்ன செய்யறாராம்? தன்னோடு சேர்த்து கொள்ளுகிறாராம். அவன் தன்னை விட்டு விலகி போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறார். நம்ம தவறு செய்யும் பொழுது நீ எங்கேயோ போய் சேரு, என்கிட்ட வராத அப்படின்னு கர்த்தர் சொல்றது. அப்படி சொன்னா நம்மளை கடிந்து கொள்ள மாட்டார். அவர் கடிந்து கொள்ளுகிறார்னா ஒன்று நமக்கு தெரியணும், என் ஆண்டவர் என்னை எப்படியோ நீ போ அப்படின்னு அவர் நினைக்கல, என்னை தன்னோடு கூட சேர்த்து கொள்ள அவர் விரும்புகிறார். இதை நம்ம புரியும். என் ஆண்டவர் என்னை தன்னோடு கூட சேர்த்து கொள்வதற்கு அவர் விரும்புகிறார். அவர் சேர்த்து கொள்ள விரும்புறதுனால தான் அவர் என்னை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார், என்னை நேசிக்கிறார். என்னை அவர் புறக்கணிக்கவில்லை, என்னை நேசிக்கிறார், என்னிடத்தில் அன்பா இருக்கிறார். நான் தவறு செய்தேன், தவறு செய்தாலும் என்னை தூக்கி எறிய விரும்பல, என்னை அரவணைத்துக் கொள்ளவே விரும்புகிறார். அதற்காகவே என்னை அவர் சிட்சிக்கிறார் என்று நீங்கள் உணர வேண்டும். இது புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் மேல் அன்பு கூடுறத இப்படிதான் வெளிப்படுத்துறார். உண்மையான அன்பு கூறுகிறவன் அவன் கடிந்து கொள்ளுவான். அன்பு கூறாதவன் தான் தூட்டி தெரிவான். உண்மையான அன்பு கூறுகிறவன் ஒருத்தன் செய்கிற தவறை நிச்சயமாகவே கடிந்து கொள்ளுவான். சரி, இப்ப பார்த்தீங்கன்னா, சேர்த்து கொடுக்கிற எந்த மகனையும் அவர் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல சொல்ற புத்திமதியை நீங்க மறந்துதான் சோர்ந்து போயிட்டீங்கன்றார். அடுத்து சொல்றாரு, நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராய் எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ?
ஆண்டவர் உங்களை கடிந்து கொள்ளுகிறார், சிட்சிக்கிறார்னா இதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? நீங்கள் ஒரு தேவ பிள்ளை என்பதற்கு இதுதான் அடையாளம். இதுதான் நீங்கள் ஒரு தேவ பிள்ளை என்பதற்கு என்ன அடையாளம்? ஆண்டவரால் நீங்கள் திட்டப்படுவீர்கள், கடிந்து கொள்ளப்படுவீர்கள். ஆண்டவர் உங்களை கடிந்து கொள்ளுகிறார்னா அதனுடைய அடையாளம் என்ன? அவர் எனக்கு தகப்பனா இருக்கிறார், என்னை நேசிக்கிறார், என் தவறை பார்த்து என்னை கரெக்ட் பண்றதுக்காக என் மேல் அன்பு கூர்ந்து என்னை திட்டுறார். அதனாலே நான் ஆண்டவரால் திட்டப்படுகிறேன்னா நான் சந்தோஷப்படணுமே தவிர சோர்ந்து போகக்கூடாது. நான் சிட்சிக்கப்படுகிறேன்னா நான் சந்தோஷப்படணுமே தவிர நான் சோர்ந்து போகக்கூடாது. நான் அதற்காக ஆண்டவரை நன்றி செலுத்தணும். ஏன்னா அவர் என்னை தன்னுடைய மகனாக, தன்னுடைய மகளாக அவர் என்னை பார்க்கிறார். இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் உங்களை மகனாக, ஒரு மகளாக பார்க்கிறார். அதனால தான் உங்களை அவர் உரிமையோடு கடிந்து கொள்கிறார், உரிமையோடு உங்களை சிட்சிக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நீங்கள் தேவ பிள்ளை என்பதற்கு அடையாளம் என்ன? உங்கள் குறைவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு கர்த்தரால் சுட்டி காட்டப்படும். அதுதான் நீங்கள் தேவ பிள்ளைகள் என்பதற்கு அடையாளமாய் இருக்கிறது. சரி, அடுத்த வசனம் பாருங்க, 8வது வசனம். எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. இது எவ்வளவு புரிய வைக்கிறதுக்கு எப்படியெல்லாம் டேர்ம்ஸ் ஆண்டவர் யூஸ் பண்றாரு பாருங்க. தேவ பிள்ளைகள், தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் அவர் சிட்சிக்கிறார். அது உங்களுக்கு கிடைக்கலன்னா, ஆண்டவர் என்னை விட்டுட்டார்பா, என்னை திட்டல, எல்லாத்தையும் திட்டினார், என்னை மட்டும் திட்டல, விட்டுட்டார்னு சொல்லிடாதீங்க. நீங்க திட்டு வாங்கினா தேவ பிள்ளை. நீங்கள் திட்டு வாங்காமல் ஆண்டவர் உங்களை அப்படியே கஞ்சாடே விட்டுட்டார்னா நீங்கள் தேவ பிள்ளை அல்ல. வேதம் இந்த இடத்துல ஒரு கடுமையான வார்த்தை சொல்லுகிறது, வேசி பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் அவருடைய பிள்ளைகள் அல்ல, நீங்கள் பிசாசின் பிள்ளைகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும். ஆண்டவர் உங்களை திட்டல சந்தோஷப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை நீங்க எப்படியோ போங்கன்னு உங்களை திட்டாமட்டார்னா நீங்கள் அவருடைய பிள்ளைகள் என்று அவர் கன்சிடர் பண்ணாம உங்களை கைவிட்டுட்டாருன்னு அர்த்தம். ஆண்டவர் நம்மை திட்டணும், கடிந்து கொள்ளணும், நம்முடைய குறைவுகளை நமக்கு சொல்லணும். நம்முடைய நிறைவுகளை பாராட்டுகிற ஆண்டவர் நம்முடைய குறைவுகளையும் நமக்கு சுட்டி காட்டுவதை சந்தோஷத்தோடு நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளும். என் ஆண்டவருடைய நேரடி பார்வையில் நான் இருக்கிறேன். என் ஆண்டவர் என்னுடைய கிரியைகளை, நடவடிக்கைகளை கவனிக்கிறார். என்னுடைய குறைவுகளை பார்த்து என்னை தூக்கி எறியல, என் குறைவுகளை பார்த்து என்னை சரிப்படுத்தி என்னை மறுபடியும் அணைத்து கொள்ளவே என் ஆண்டவர் விரும்புகிறார். இதுவே உங்கள் உள்ளத்தில் எப்பவுமே இருக்கணும். இதை நினைக்கும் போது உங்களுக்கு கர்த்தர் மேல் இன்னும் அன்பு பெருகும், ஆண்டவரை இன்னும் துதிப்பீங்க, நீங்கள் சமாதானமும் ஆறுதலும் அடைவீங்க. நீங்கள் ஆண்டவருக்குள் இன்னும் உங்களை சரிப்படுத்தி கொண்டு இன்னமும் ஒரு நெருக்கமான, அவருக்கு பிரியமான வாழ்க்கைக்குள் நீங்கள் வந்து விடுவீர்கள். இதுதான் ஆண்டவர் செய்கிறார். இதுதான் ஆண்டவர் செய்கிற விஷயம். அப்போ அடுத்தது பாருங்க, சொல்றாரு, அன்றியும் உலக காரியத்தோடு சம்பந்தப்படுத்துறாரு. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? ஆண்டவர் உங்களை கடிந்து கொள்ளும் போது நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணணும்? தேவன் அன்பா இருந்து நம்மளை சிட்சிக்கிறான்னு சொல்றாரு. நான் எவரிடத்தில் அன்பாக இருக்கிறேன்னு அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். இதை சொல்லும் பொழுது ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ரொம்ப அழகமாக கர்த்தர் இங்கே விளக்கம் கொடுக்கிறார். உலகத்திலே உங்கள் தகப்பன் உங்களை கடிந்து கொள்ளும் பொழுது, உங்கள் தவறை சுட்டி காட்டும் பொழுது பயந்து நடக்கிறீங்கள, உடனே அதை தவறை சரிப்படுத்த நினைக்கிறீங்கல்ல, அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய ஆவிகளின் பிதாவாய் இருக்கிற ஆண்டவருக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவாங்கிறார். அப்போ ஆண்டவர் நம்மை கடிந்து கொள்ளும் பொழுது அடங்கி நடத்தல என்ன அர்த்தம்? அந்த தவறை அதோடு விட்டுருங்க, சரிப்படுத்தி கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுனால தான் உங்களுக்கு புத்தி சொல்றாரு, நேசிக்கிறதுனால தான் உங்களை கடிந்து கொள்றாரு. அதனால அவருக்கு அடங்கி நடங்கள்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே, என் குறையை நீங்க சுட்டி காட்டிட்டீங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இப்படிதான் தப்பு பண்ணிட்டேன், என் குறையை நீங்க சுட்டி காட்டிட்டீங்க, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதற்கு அடங்கி நடங்கள் என்ன அர்த்தம்? அதை அப்படியே விட்டுடுங்க. அந்த தவறை திருப்பியும் செய்யாதீங்க. அதே தவறை நீங்க திருப்பி செய்யாதீங்க, அதை விட்டு விடுங்கள். அடங்கி நடங்கள் என்னது? அவருக்கு அடங்கி நீங்கள் ஏற்கனவே தவறு செய்து அவரிடத்துல திட்டு வாங்கினீங்களே, அதை திரும்பவும் செய்யாதபடிக்கு நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் என்பதுதான் ஆண்டவர் இங்கே சொல்றது. நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், நீங்கள் அடங்கி நடங்கள்.
அந்த தவறை மீண்டும் செய்யாதபடிக்கு விட்டு விடுங்கள். இதுதான் சொல்றாரு. அடுத்தது பாருங்க, இதில் நிறைய காரியங்கள் இருக்கிறது. 10வது வசனம். அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றுகிறபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிறார். மனுஷருடைய சிட்சிப்புக்கும் ஆண்டவருடைய சிட்சிப்புக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு தகப்பன் அல்லது ஒரு தாய் தன் பிள்ளையை சிட்சிக்கும் பொழுது, கடிந்து கொள்ளும் போது, தங்களுக்கு அவங்க சரியா இல்லைன்னு அவங்க படும்போது கடிந்து கொள்றாங்க, சிட்சிக்கிறாங்க. தப்பு செய்யும் போது அவங்க பார்வையில் தப்புன்னு தெரியுது, கடிந்து கொள்றாங்க, சிட்சிக்கிறாங்க. அதோடு உலக தகப்பன் அல்லது உலக தாயினுடைய அன்பு அதோடு முடிவடைகிறது. ஆனால் ஆண்டவர் நம்மளை சிட்சிப்பது நோக்கம் என்னன்னா, அவருடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாக மாற வேண்டும் என்று நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே சிட்சிக்கிறாராம். இதுதாங்க ஆண்டவருடைய உண்மையான அன்பின் உச்சம். உலக தகப்பன் நம்மை சிட்சிப்பதற்கும் பரம தகப்பன் நம்மை சிட்சிப்பதற்கும், உலக தகப்பன் நம்மை கடிந்து கொள்வதற்கும் பரம தகப்பன் நம்மை கடிந்து கொள்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. உலக தகப்பன் அவருடைய பார்வையிலே நம்ம தவறு செய்யும் பொழுது நம்மை கடிந்து கொள்கிறாங்க, சிட்சிக்கிறாங்க. ஆனால் பரம தகப்பன் அவருடைய பார்வையில் நம்ம தவறு செய்யும் பொழுது அவர் நம்மை கடிந்து கொண்டு சிட்சிப்பதின் நோக்கம் என்னன்னா, அது வெறுமனே அது தவறு என்பதற்காக மட்டுமல்ல, அந்த தவறிலிருந்து அவங்களை சரிப்படுத்தி அவருடைய பரிசுத்தத்திலே நம்மை பங்குள்ளவர்களாய் மாற்ற நினைக்கிறாராம். அதாவது ஹையர் ரேஞ்சில் நம்மளை கொண்டு போக நினைக்கிறார். நம்முடைய தவறுகளை அவர் சுட்டி காட்டும் போது நம்மளை அது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு தூக்கிட்டு போறோம்னு நினைக்கிறார். இப்போ அது வரைக்கும் நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தீங்க, ஆனா தப்பு பண்ணீங்க. இப்ப ஆண்டவர் உங்களை கடிந்து கொள்றது எதுக்கு தெரியுமா? உங்களை தம்முடைய பரிசுத்தத்திற்கு உங்களை பங்குள்ளவர்களாய் மாற்றணும்னு நினைக்கிறார். உங்களுடைய லெவலை தூக்கணும்னு நினைக்கிறார். உங்கள் பரிசுத்தத்தின் எல்லையை, உங்கள் குறைவை சுட்டி காட்டுவதன் மூலமாக, உங்களை கடிந்து கொள்வதன் மூலமாக உங்களை ஜஸ்ட் சரிப்படுத்தி அப்படி விடுறது கிடையாது. உங்களை அதைவிட மேலான ஒரு பரிசுத்தத்தில், அதைவிட ஒரு மேலான ஆவிக்குரிய நிலைமைக்குள் உங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் பிரயாசப்படுறார். தம்முடைய பரிசுத்தத்தில் நீங்கள் பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும். அதற்காகவே ஆண்டவர் நம்மளை சிட்சிக்கிறாரா, நம்முடைய பிரயோஜனத்திற்காக. இந்த அவருடைய பரிசுத்தத்தில் நாம் பங்கு பெறுவதனால யாருக்கு பிரயோஜனம்? நம்முடைய பிரயோஜனத்திற்காக, நமக்கு பிரயோஜனம். எப்படி பிரயோஜனம்? நாம் நம்முடைய பரிசுத்தத்திலே, அவருடைய பரிசுத்தத்திலே பங்குள்ளவர்களாய் மாறும் பொழுது இந்த உலகத்திலே அவரோடு இணைந்து நடக்கிறோம். நேற்று தினத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா, வெண் வஸ்திரம் தரித்து தேவனோடு நடப்பார்கள். நிர்வாணமாகிய அவலட்சணம் காணப்படாதபடிக்கு நீ வெண் வஸ்திரத்தை கேட்டு வாங்கிக் கொள்கிறார். அந்த வெண் வஸ்திரம் தரித்தவர்கள் தேவனோடு நடப்பார்கள். அதுதான் ஆண்டவர் சொன்னார். அப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அவருடைய பரிசுத்தத்திற்கு நாம பங்குள்ளவர்களாய் மாறும் பொழுது, அது வெண் வஸ்திரம் என்பது பரிசுத்த வாழ்க்கை. நான் நேத்தே சொன்னேன். அப்ப அந்த பரிசுத்தத்தில் நாம பங்கு பெறும்போது, அவருடைய பரிசுத்தத்தில் நம்ம பங்கு பெறும்போது நமக்கு என்ன நடக்குதுன்னா, ஆண்டவரோடு இன்னும் ஒரு க்ளோஸ்னஸ் வருது, இன்னும் ஒரு நெருக்கம், இன்னும் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை, இன்னும் ஆண்டவருக்கு நெருங்கின ஒரு வாழ்க்கை. தவறுகள் சுட்டி காட்டப்படுவது நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய நன்மைக்காகத்தான், நமக்கு நல்லது வர்றதுக்காக தான். நம்மளை அவரை மாதிரி பரிசுத்தமா மாத்துறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை சுட்டி காட்டுறாரு. அவரை மாதிரி நம்மளை பரிசுத்தமா மாத்துறதுக்கு. அந்த அவரை மாதிரி பரிசுத்தமா மாறுறதனுடைய பலன் என்ன? இன்னும் ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறவர்களாய் நீங்கள் மாறிவிடுவீர்கள். இன்னும் ஆண்டவரோடு நெருங்கி நடக்கிறவர்களாய், சஞ்சரிக்கிறவர்களாய் நீங்கள் மாறி போவீர்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே மகத்தான விஷயத்தை செய்வார். அவருடைய பரிசுத்தத்தில் நீங்கள் பங்குள்ளவர்களாய் மாறி அவருடைய பிரசன்னத்திலே இந்த உலகத்திலே நீங்கள் வாழ பழகிக் கொள்வீர்கள். இது யாருக்கு பிரயோஜனம்? நமக்கு பிரயோஜனம். அதுதான் சொல்றார். அடுத்தது 11ஆம் வசனம். எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணப்படும். அப்போ ஒருத்தர் கடிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய குறைவை சுட்டி காட்டும் போது நமக்கு சந்தோஷமா இருக்காது, துக்கமா இருக்கும். இவங்க நம்மளை சொல்ற அளவுக்கு நம்ம நடந்துகிட்டோமே, இவங்க நம்முடைய குறைவை சுட்டி காட்டுற மாதிரி நம்ம நடந்துகிட்டோமே, அப்படி நமக்கு துக்கமாக தான் இருக்கும். எந்த சிக்ஷையும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய
சமாதான பலனை தரும். ஆனால் அந்த காரியத்திலே அந்த துக்கத்தை பார்த்து நீங்கள் உணர்ந்து ஆண்டவரிடத்துல நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அது ஒரு பெரிய சமாதானத்தை உங்களுக்கு தரும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த துக்கம் உங்களை கரெக்ட் பண்ணும்போது மாறி உங்களுக்கு நீதியான சமாதானத்தை உங்களுக்கு தரும். நீங்க கரெக்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த துக்கம் உங்களுக்கு நீடிக்கும். ஆனால் உங்களுடைய ஆண்டவருடைய கரத்தில் அந்த தவறுக்காக நீங்க மனஸ்தாபப்பட்டு ஆண்டவர் உங்களை சிக்ஷிக்கும் போது ஐயோ இப்படி ஒருத்தர் சொல்ற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டமே நீங்க ஃபீல் பண்ணி அதற்காக ஆண்டவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து உங்களை சரிப்படுத்திட்டீங்கன்னா உங்கள் உள்ளத்திலே ஒரு தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யும் என்று ஆண்டவர் இங்கே வாக்கு கொடுக்கின்றார். நீதியாகிய சமாதான பலனை தரும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ ஆண்டவர் உங்களுக்கு துக்கத்திற்கு பதிலாக ஐயோ இப்படி கர்த்தர் கடிந்து கொடுக்கிறார் என்ற வேதனைக்கு பதிலாக நீங்கள் மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவ சமாதானத்தை நிறைவாய் அனுபவிக்கிற அனுபவத்திற்குள் வருகிறீர்கள். இப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுத்தாச்சு. ஒப்பு கொடுத்து நம்முடைய குறைவுகளுக்காக பாவரிக்கை பண்ணியாச்சு. உள்ளதை உள்ளபடி ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டாச்சு. இனி நான் அப்படி நடக்க போறதெல்லாம் தீர்மானம் பண்ணியாச்சு. தேவ சமாதானம் நமக்கு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? இப்போ அடுத்த காரியத்துக்கு கர்த்தர் சொல்றாரு. 12ஆம் வசனம், ஆகையால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாய் இருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள். இப்போ அடுத்து என்ன செய்யணும்? நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி. நெகிழ்ந்த கைகள் உயர்த்துதல் என்பது ஆண்டவருக்கு நேராக துதித்து அவரை மகிமைப்படுத்தி ஜெபிக்கிற ஒரு ஜெப அனுபவம். அந்த நெகிழ்ந்த கைகளை நீங்க என்ன செய்யணுமா? திடப்படுத்தணுமா? தளர்ந்த முழங்கால்களை நீங்கள் திரும்ப நிமிர்த்தி. முழங்கால் தளர்ந்து போதுன்னு அர்த்தம் ஜெப வாழ்க்கை தளர்ந்து போச்சு. கைகளை உயர்த்தி துதிக்கிறதும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறதும் உங்களுக்கு நெகிழ்ந்து போய் தளர்ந்து போயிருந்தா இப்போ நீங்க செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவர் உங்களை சிட்சித்தார், கடிந்து கொண்டார், புத்தி சொன்னார், உங்களை ஒப்பு கொடுத்தீங்க. இப்ப அந்த தவறு திரும்பி வராதபடிக்கு நீங்க என்ன செய்யணும்னா நீங்கள் ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவை இன்னும் மேம்படுத்த வேண்டும். இன்னும் ஆண்டவரை அதிகமாய் கரங்களை உயர்த்தி அப்படின்னா துதிக்க வேண்டும். முழங்கால்களை முடக்கி நாம் அதிகமாய் ஜெபிக்கணும். உங்கள் துதியையும் ஜெபத்தையும் இந்த நேரத்தில் அதிகமாக்குங்கள், கூட்டுங்கள். தளர்ந்த கைகளை நிமிர்த்துங்கள், நெகிழ்ந்த முழங்கால்களை மறுபடியும் சரிப்படுத்துங்கள். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துங்கள். நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமானதை பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள். உங்கள் பாதங்களுக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள். சரியாய் கர்த்தருடைய வழிகளில் வசனத்தின் வெளிச்சத்திலே நடக்கிறவர்களாய் மாறிவிடுங்கள். உங்கள் ஜெப வாழ்க்கையை மறுபடியும் கட்டி எழுப்புங்க. நீங்க ஏற்கனவே தவறு செய்ததற்கு காரணம் என்ன? ஆண்டவரை துதிக்கிற ஆராதனை செய்கிறதில் நீங்கள் குறைவுபட்டிருப்பீர்கள். நீங்கள் ஏற்கனவே தவறு செய்ததில் காரணம் என்ன? நீங்கள் ஜெப வாழ்க்கையிலே குறைந்திருப்பீங்க. இப்ப மறுபடியும் ஆண்டவரை துதித்து ஆராதிப்பதிலும் ஜெபிக்கிறதிலும் நீங்கள் மறுபடியும் உங்களை கட்டி எழுப்புங்கள். கட்டி எழுப்பும் பொழுது உங்கள் வழிகள் செவ்வையாய் மாறும். ஏற்கனவே இந்த தாறுமாறுகள் நீங்கி வழிகள் செவ்வையானதாய் மாறிவிடும். அடுத்தது சொல்றாரு, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. அப்ப இந்த இடத்துல அடுத்த ஒரு காரியத்தை என்ன சொல்றாருன்னா, உங்கள் தவறுகள் யாராவது ஒருத்தர் மூலமா சுட்டி காட்டப்படலாம். ஆனால் யாவரோடு சமாதானமா இருங்க. அந்த நபர் மேல உங்களுக்கு ஒரு கசப்பை வளர விடாதீங்க. உங்கள் தவறை கர்த்தர் சுட்டி காட்டுகிறார், வசனத்தின் வெளிச்சத்தில் சுட்டி காட்டுகிறார், அல்லது யாராவது ஒருவரை வைத்து கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். அந்த நபர் மேல கசப்பை வளர்த்துக்காதீங்க. அந்த நபர் மேல அன்பு கூறுங்க. யாவரோடு சமாதானமாயிருங்க. ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளை எவ்வளவாய் நேசித்து 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 நம்முடைய குறைவுகள் வரும்பொழுதெல்லாம் அதை உடனுக்குடன் அதை சரிப்படுத்தி ஆண்டவர் நம்மை கடிந்து கொண்டு நாம் அவருடைய பிள்ளைகள் தான் என்பதை திரும்ப திரும்ப அதன் மூலமாய் உறுதிப்படுத்தி
நம்முடைய வழிகளை கர்த்தர் செவைப்படுத்துறார். அதற்கு சில மனிதர்களை கூட கர்த்தர் பயன்படுத்துவார். அந்த மனிதர்கள் மேலேயும் கசப்பையோ எரிச்சலையோ வைத்துக் கொள்ளாமல் நீங்கள் சமாதானமாய் இருக்க பாருங்கள். சரியா? சமாதானமாய் இருக்க பாருங்கள். உங்க வாழ்க்கையிலே நீங்கள் அதன் மூலமாக கர்த்தரிடத்தில் இன்னும் கிட்டி சேர்ந்து இருக்கிறீங்க. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாறி இருக்கிறீங்க. அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை கடிந்து கொண்டதினாலே, ஒரு நபர் மூலமாய் கர்த்தர் உங்களை கடிந்து கொள்ளும் பொழுது நீங்க தவறி போல கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு நீங்கள் பங்குள்ளவர்களாய் இன்னும் பெட்டரா மாறி இருக்கிறீங்க. நீங்க இன்னும் பெட்டரா மாறி இருக்கிறதுனால அந்த குறிப்பிட்ட நபர் மேல நீங்கள் கசப்போ வைராக்கியமோ வைக்க வேண்டாம், சந்தோஷப்படுங்கள். அதை குறித்து கர்த்தர் யாரோ ஒருவரை வைத்து என்னை சரிப்படுத்துறார், சந்தோஷப்படுங்கள். அந்த நபர் மேல கசப்பை வைக்காம உங்கள் ஆத்துமாவை காத்துக்கொள்ளுங்கள். நல்ல ஜெபிங்க, நல்ல துதிங்க, ஆண்டவரோடு நெருங்கி பழகுங்க, இன்னும் உங்கள் பலத்தை கூட்டுங்கள். ஏற்கனவே நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில பலவீனங்கள் பலனற்று இருந்ததுனால தான் அந்த வீழ்ச்சி, அந்த குறைவு வந்துச்சு. இப்ப நீங்க மீண்டும் உங்கள் தளர்ந்த கைகளை, நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்க சரிப்படுத்தும் போது, ஜெப வாழ்க்கையை சீர்படுத்தி ஆண்டவரை துதிக்கிறதில் நீங்கள் வளரும் போது, நிச்சயமா சொல்றேன், ஆண்டவராகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆண்டவர் நமக்கு நல்லவரா இருக்கார். ஆண்டவர் நமக்கு நல்லவர். அவருடைய கிருபைகள் நமக்கு எப்பொழுதும் நன்மையாக இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு நல்லவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு நல்லவரா இருக்கார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். குறை உள்ளவர்களை கர்த்தர் வெறுக்கிறதில்லை. குறைவுகளை சரிப்படுத்தி தான் அவர் மேல் அன்பாய் இருக்கிறார் என்பதை காட்டிட்டே இருக்கிறார். என்னைக்குமே சொல்றேன், ஆண்டவரோடு இதற்கு நன்றி செலுத்தி அவரோடு க்ளோஸா வாழ எப்பொழுதும் உங்களை உட்படுத்திக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் அவரோடு க்ளோஸா வாழ உட்படுத்திக் கொள்ளுங்கள். நம்முடைய குறைவுகளை சுட்டி காட்டும் பொழுதெல்லாம் நம்ம உண்மையிலேயே சொல்றேன், அதனாலே கர்த்தருக்கு முன்பாக நம்மை சரிப்படுத்துவது எவ்வளவு நல்லது. இந்த உணர்வுள்ள இருதயம் நமக்கு ரொம்ப முக்கியம். அதை குறித்து நம்ம கோவப்படக்கூடாது. நீங்க வேதத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டர்ஸ் பைபிள்ல ஒவ்வொரு விதமா இருக்கிறாங்க. இப்ப தாவீது கர்த்தருக்கு விரோதமாக அவன் பாவம் செய்வான். அவன் பாவம் செய்யும் பொழுது நடந்த சம்பவத்தை பாருங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம். இந்த 12ஆம் அதிகாரத்திலே தாவீது அதற்கு முன்பாக 11ஆம் அதிகாரத்திலே அவன் பாவம் செய்யலாம் பத்சேபாள் இடத்துல. அதை குறித்து கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசியிடத்திலே சொல்லி தாவீதை கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறார். 12ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்திற்கு அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள், ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன் என்று சொல்லி ஒரு சின்ன கதை சொல்லுகிறது போல இப்படி தாவீதினுடைய தவறுகளை சுட்டி காட்டுகிறான். சுட்டி காட்டி அவனுடைய தவறுகளை, அவன் செய்த பாவத்தை சுட்டி காட்டும் பொழுது தாவீது அதற்கு கொடுத்த பதில் பார்த்தீங்கன்னா 13ஆம் வசனம், 12ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். உடனே பதில் வருது. தாவீது சொல்றா பாருங்க, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடி கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். அப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் பாவம் செய்தேன் அப்படின்னு அவன் அறிக்கையிட்ட உடனே ஆண்டவர் செய்கிறாரு, நீ சாகாதபடி கர்த்தர் உன் பாவத்தை நீக்கி விட்டாருங்கிற. காரணம் என்ன? உணர்வுள்ள இருதயம். தாவீது நினைச்சிருந்தா நாத்தான் மேல கோவப்பட்டு சண்டை போட்டிருக்கலாம், அல்லது அவனை கொன்று போட்டிருக்கலாம். ஆனால் தாவீது அப்படி செய்யலை. தாவீது இந்த விஷயத்திலே பார்த்தீங்கன்னா அதை குறித்து வருத்தப்பட்டு நான் பாவம் செய்தேன்னு ஸ்பாட்லேயே ஒத்துக்கிட்டான். இப்ப பைபிள்ல இன்னொரு மனுஷனை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. உசியா ராஜா 2 நாளாகமும்
26வது அதிகாரம், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். 16லிருந்து 19 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். 2 நாளாகமும் 26, 16லிருந்து 19 வரைக்கும். அவன் பலப்பட்ட பொழுது, அதாவது உசியா ராஜா, தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோட கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளாகிய 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோட எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல. தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியருக்கே அடுக்கும். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம். மீறுதல் செய்தீர். உம்முடைய தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள். அப்பொழுது உசியா, அதுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்குறா பாருங்க. அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். தன் தவறு சுட்டி காட்டப்படும் போது அந்த ஆசாரியர்கள் மேலும் அவங்களோடு கூட வந்து 80 பேர் மேலே கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியருடைய கோபமாய் பேசுகிற பொழுது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூபபீடத்தின் முன் நிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. எவ்வளவு டிஃபரன்ஸ் பார்த்தீங்களா? தாவீது, நீ பாவம் செய்தாய் என்று நாத்தான் சொன்ன உடனே, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். ஆனா இந்த உசியா ராஜா அவனுடைய தவறை சுட்டி காட்டுகிற ஆசாரியர்கள் தேவாலயத்தை விட்டு முதல்ல வெளியே போகும், நீர் இந்த இடத்துல தூபம் காட்டுறது உமக்கு சரியல்லன்றாங்க. உடனே அவனுக்கு அவங்க மேல கோபம் வருது. தன் தவறை சுட்டி காட்டுகிற ஆசாரியர்கள் மேல் அவனுக்கு கோபம் வருது. அவன் கோபப்பட்டு அவங்களோட கோபமா பேசிட்டு இருக்கும் பொழுதே அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அவன் தேவாலயத்தை விட்டு வெளியேறும்படியான சூழ்நிலை உருவாயிடுச்சு. 2 பேருக்கு என்ன வித்தியாசம் பாருங்க. தாவீதுக்கு உடனடியாய் பதில் வருகிறது, நீ சாகாதபடி உன் பாவம் நீங்கிற்று. ஆனால் இந்த உசியா ராஜாவுக்கு அப்படி அல்ல. அவன் குஷ்டரோகியாய் மாறி தேவாலயத்தை விட்டு வெளியேற்றப்பட்டான். பின்பு அரண்மனையை விட்டு வெளியேற்றப்பட்டான். பின்பு வாழ்நாள் முழுவதும் தனித்த வீட்டில் கூடியிருந்து அவன் மரண நாள் மட்டும் அப்படியே இருந்து அவன் மரித்து போனான். ராஜாக்களின் கல்லறையில் கூட அவன் வைக்க முடியாதபடி அதற்கு அருகிலே அவனை அடக்கம் பண்ணாங்கன்னு போய் முடியும். பார்த்தீங்களா வித்தியாசத்தை? நம்முடைய குறைவுகளை, பிழைகளை நம்ம உணரணும். ஆண்டவர் நம்முடைய குறைகளை, பிழைகளை யாராவது ஒருத்தர் வச்சு சுட்டி காட்டுறாரு பாருங்க. அப்பொழுது உடனே நம்மை தாழ்த்தி அதை ஒத்துக்கொண்டு நாம் நம்மளை சரிப்படுத்தி கொள்ளணுமே தவிர எதிர்த்து பேசக்கூடாது. உங்ககிட்ட குற்றம் இருக்குதுன்னு தெரியுதா, அதை மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. மூடி மறைக்க ட்ரை பண்ணாதீங்க. ஒருத்தர் உங்கள் குற்றத்தை சுட்டி காட்டுகிறார்கள், உங்க மனசாட்சிக்கு தெரிந்து உங்கள்கிட்ட குற்றம் இருக்கு, அதை மூடி மறைக்கிறதற்கு வகை தேடாதீங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறும் என்றார். ஒத்துக்கொள்ளுங்கள் ஆண்டவரிடத்தில் ஒத்துக்கொள்ளுங்க. ஆமா, நான் பாவம் செய்தேன், கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். அந்த உங்களை உணர்த்தின நபர் மேலே எரிச்சல் அடையாதீங்க. கர்த்தர் நல்லது செய்கிறார். அந்த நபர் மேலே கசப்பு வைக்காதீங்க. என் ஆண்டவர் உங்களை நேசித்து உங்களை தூக்கி எடுக்கிறதுக்கு அந்த நபரை பயன்படுத்தி இருக்கார். இப்போ நீங்க செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் என்ன? நீங்கள் ஆண்டவரிடத்தில் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்கள் நல்லா ஒப்பு கொடுத்து சரிப்படுத்தி இன்னும் அதிகமாய் ஆண்டவரோடு நெருங்குங்கள். ஆண்டவர் உங்க மேல பெரியமா இருப்பார், உங்களை கைவிடவே மாட்டார். ஏன்னா தேவன் எவர்களை நேசிக்கிறாரோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அதனால்தான் உங்கள் தவறு உங்களுக்கு சுட்டி காட்டப்பட்டது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். சம்பந்தப்பட்ட நபர் மேல கோபப்படாதீங்க. உள்ளதை உள்ளதென்று ஆண்டவரிடத்தில் அறிக்கை இடுங்க, ஒப்புக்கொடுங்க. உங்கள் குறைவையோ பாவத்தையோ மூடி மறைக்க நினைக்காதீங்க. அதை நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாய் அறிக்கையிட்டு ஆண்டவரோடு நெருங்குங்கள். கர்த்தர் உங்கள் மேல் இன்னும் பிரியமாய் இருந்து உங்களை தம்முடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாற்றி இன்னும் ஹையர் லெவலில் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். தேவன் எவர்களை நேசிக்கிறாரோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். ஜெபிக்கலாம்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்ன அற்புதமான வார்த்தையை ஆண்டவர் எங்களுக்கு இந்த லவோதிக்கேய சபைக்கு நீங்க காண்பிப்பதின் மூலமாக எங்களுக்கு காண்பிக்கிறீங்க அப்பா. அந்த சபையில எவ்வளவு குறைகள் இருந்தது, ஆனாலும் அவங்களை நீங்க நேசித்து அவங்கள் குறைவுகளை சரிப்படுத்தி அவர்களை உம்முடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற்றுவதற்கு நீங்க அதை சுட்டி காட்டினீங்க அப்பா. தாவீதுக்கு அவனுடைய பாவம் சுட்டி காட்டப்பட்ட பொழுது அவன் அதை ஒத்துக்கொண்டான். கர்த்தர் அவன் பாவத்தை நிவர்த்தி செய்தீங்க. உசியா ராஜாவுக்கு அவனுடைய பாவம் சுட்டி காட்டின பொழுது எதிர்த்து நின்று கோபம் அடைந்தான், அவன் தண்டிக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். தகப்பனே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், உள்ளதை உள்ளபடி எங்கள் இருதயத்தை ஆராய்ந்து எங்களை சரிப்படுத்தி எங்களை தாழ்த்தி எங்களை சரிப்படுத்தி உம்முடைய அன்புக்காக உம்மை துதித்து உம்முடைய பரிசுத்தத்திலே பங்குள்ளவர்களாய் மாறி இன்னும் உம்மோடு நெருங்கி வாழ எங்களுக்கு பிரயோஜனம் உண்டாக நாங்கள் இன்னும் உம்மிடத்தில் நெருங்கி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க நல்லவர் அப்பா, நீங்க எங்களை நல்லவர், எங்களுக்கு ரொம்ப நல்லவர். எங்களை கடிந்து கொள்ளுகிறீங்களே, நீங்க எங்களுக்கு ரொம்ப நல்லவர். எங்களை சிக்ஷிக்கிறீங்களே, எங்களுக்கு நீங்க ரொம்ப நல்லவர். எங்கள் குறைவுகளை சுட்டி காட்டுகிறீங்களே, நீங்க எங்களுக்கு ரொம்ப நல்லவர். நாங்கள் எப்பொழுது நன்றி அறிதல் உள்ளவர்களாய் உமக்காக வாழ உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க அப்பா, வழி நடத்துங்க. ஸ்தோத்திரம், துதி, கன, மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், ஆகவே நம்மை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறார். கர்த்தரிடத்திலே இன்னும் நெருங்கி வாங்க, மனம் திரும்புங்கள், கர்த்தரிடத்தில் நெருங்கி வாங்க. இதனுடைய அடுத்த பகுதியை நாளை தினத்திலே நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன்.